ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தானில் 4th யூனிட்டில் உள்ள டாபிக். லிஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன் ஸ்லைசஸ்லாம் பார்த்தாச்சு, லிஸ்ட்டில் லூப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது லிஸ்ட்டில் வந்து மியூட்டபிலிட்டி, அலைசிங், க்ளோனிங், லிஸ்ட் பேராமீட்டர், லிஸ்ட் அஸ் ஏ பேராமீட்டர்ஸ், இந்த 4 டாபிக் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டாபிக், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது லிஸ்ட் மெத்தட்னு ஒரு கான்செப்ட்டில் வந்து ஷார்ட் மெத்தடை மிஸ் பண்ணிட்டோம். ஷார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது லிஸ்ட்டில். அந்த மெத்தடோட ஒர்க் என்ன அப்படின்னா ஷார்ட்டிங் பண்ணுறது. ஷார்ட்டிங்னா நமக்கு என்னென்னா அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ போகும். டிசெண்டிங் ஆர்டரான மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூ வந்துட்டுருக்கும். அதுக்கு வந்து அது ஷார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஷார்ட் மெத்தடில் பாருங்கள், சின்டாக்ஸ் பாருங்கள். அந்த லிஸ்ட்டு நேம், லிஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் டாட் ஷார்ட்னு கொடுத்தா போதும். ஷார்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாலே போதும். இப்போ இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்மிங் த அசெண்டிங் ஆப்ரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இல்லைங்க அப்போ நான் டிசெண்டிங் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? அதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. லிஸ்ட் டாட் ஷார்ட்டில் வந்து ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுங்க. Reverse is equal to true and performing the descending operation. Okay, performing the descending operation. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறீங்க. அப்போ அந்த லிஸ்ட் டாட் ஷார்ட் வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்க. அப்போ லிஸ்ட் டாட் ஷார்ட் நம்ம கொடுக்கும்போது எதுவுமே கொடுக்காமல் இருக்கும்போது ரிவர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்கும். அப்போ டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்கும்போது லிஸ்ட் டாட் ஷார்ட் கொடுக்கும்போது எதையும் மென்ஷன் பண்ணலைன்னா பெர்ஃபார்மிங் த அசெண்டிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் த டிசெண்டிங் ஆப்ரேஷன். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் எல்ஏன்னு கொடுத்துருக்கேன். எல்ஏஸ் ஈக்குவல் டு 10 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். 10, 5, 20, -6, 40, 22, 15 கொடுத்தாச்சு. இப்போ நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணால் எல்லா எலமெண்ட்ஸுமே பிரிண்ட் ஆகுது. நான் எல்ஏ டாட் ஷார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எல்ஏ டாட் ஷார்ட்னாலும் எல்லா எலமெண்ட்ஸும் அசெண்டிங்கில் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் ஆகுது. அசெண்டிங் ஆர்டர் மீனிங் என்னது? லோயஸ்ட் வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுல லோயஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? -6 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது, 10, 20, 22, 40, 15 வருது. ஸோ இது வந்து லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வேல்யூ அசெண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணும். இல்லைங்க எனக்கு இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு டிசெண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எல்ஏ டாட் ஷார்ட்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துங்க. ரிவர்ஸ் வந்து ட்ரூனா ரிவர்ஸ் என்ன மீனிங்? நார்மலாக அசெண்டிங் பண்ணும், அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க, டிசெண்டிங்கில் பண்ணுறீங்க. அப்போ டிசெண்டிங்கில் பண்ணும்போது ஹையஸ்ட் நம்பர்லேருந்து லோயஸ்ட் நம்பர். அப்போ 50, 40, 22, 20, 10, 5, -6 பெர்ஃபார்ம் ஆகும். தட் இஸ் திஸ் மெத்தட் தான் லிஸ்ட் ஷார்ட் அப்படிமா. ஓகே, இப்போ இந்த ஷார்ட்டில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்துட்டீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ஸ்ட்ரிங் டேட்டா கொடுக்கலாம். நான் இல்லை லிஸ்ட் பின்னு கொடுத்துருக்கேன். ஹாய் ஏபிசி வெல்கம்க்கு வெல் கொடுத்துருக்கேன், A to Z கொடுத்துருக்கேன். நான் ஏபிசி எல்பியை பிரிண்ட் பண்ணுறேன், சேம் எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் எல்பி டாட் ஷார்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் போது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசி வருது, அப்புறம் A to Z, ஹாய் அண்ட் வெல் வருது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எல்பி டாட் ஷார்ட்டில் ரிவர்ஸில் ட்ரூ கொடுக்குறேன். இப்போ இந்த சேம் ஸ்ட்ரிங் தான் ரிவர்ஸ் டிசெண்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வெல் இருக்கும், அப்புறம் ஹாய் A to Z ஏபிசி. ஓகே, இது பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மெத்தட் தான். நான் வந்து எனது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர் நம்பர் வைக்கிறேன். இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெண்டே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்? எல்டின்னு கொடுக்குறேன். 10.5, 10, 5.5, 5 கொடுக்குறேன். நான் எல்டி டாட் ஷார்ட்னு கொடுக்குறேன். இப்போ ஷார்ட் கொடுத்தா டிஃபால்ட் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டாக 5, 5.5, 10, 10.5 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் எல்டி டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தா மீனிங் பெர்ஃபார்மிங் த ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ரிவர்ஸ் ஆஃப் டிசெண்டிங் ஆப்ரேஷன் 10.5, 10, 5.5, 5 பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எல்சியில் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம்? இன்டிஜர் வைக்கலாம், ஃப்ளோட் வைக்கலாம், ஸ்ட்ரிங் வைக்கலாம். இப்போ நான் மூணையும் கம்பைன் பண்ணி வைக்க பாருங்கள். 10.5, 10, ஏபிசி, 5.5, 5, EEE கொடுத்துருக்கேன். நான் இப்போ எல்சியை பிரிண்ட் பண்ணும்போது எல்சி எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்சி டாட் ஷார்ட்னு கொடுக்கேன். இப்போ நான் எல்சி ஷார்ட்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஷார்ட்டுக்குள்ள இந்த லிஸ்ட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எரர் வரும். தட் இஸ் டைப் எரர். அது என்ன எரர்னு பாருங்கள். நம்ம என்ன நடக்கும்னா ஷார்ட்டிங்கில் வந்து அசெண்டிங் டு டிசெண்டிங் நடக்கும்போது லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்புட்டில் வந்து ஸ்ட்ரிங்கும் இன்டிஜர் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தென் நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்டிஆர் அண்ட் இன்டிஜர். ஸ்ட்ரிங்குக்கும் இன்டிஜரும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டிஜராக இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஃப்ளோட்டாக இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், செப்பரேட் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்டிஜர் ஃப்ளோட் மிக்ஸ் பண்ணியிருந்தா கூட பண்ணிக்கலாம், ரெண்டுமே நம்பர்ஸ் தான். பட் இன்டிஜர் ஸ்ட்ரிங் அண்ட் ஃப்ளோட் ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்காது. இண்டிகேட்ஸ் எரர் மெசேஜ். டைப் எரர் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மியூட்டபிலிட்டி போகிறோம். மியூட்டபிலிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்லியிருப்போம். மியூட்டபிள்னா மீனிங் என்னென்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டா போதும். ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த லிஸ்ட்டு நேம் ப்ராக்கெட்டு என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? சேஞ்சிங் த சிங்கிள் எலமெண்ட். ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு எலமெண்ட்ஸை மட்டும் மாற்ற போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்ஏ ஈக்குவல் டு 30, 20, 10, 40, 15 கொடுத்தாச்சு. நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணுறேன்.
பண்ணுறேன், சேம் அவுட்புட் வந்தாச்சு. நான் LA of 0 ஈக்குவல் 25 கொடுக்குறேன். அப்போ LA of 0னா 0 ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் 25 கொடுக்குறேன். அப்போ பாருங்க அது தட் இஸ் என்ன பண்ணுறேன், சேஞ்சிங் த எலமெண்ட். ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா மீனிங் ஆனது ஓல்டு வேல்யூ ரீப்ளேஸ் ஆகி நியூ எலமெண்ட்ஸ் வரும். அப்போ 30க்கு பதில் என்ன வருது 25 வந்துட்டு அப்புறம் 20 10 10 40 15 இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் LA கொடுக்குறீங்க. ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 வருது. நெக்ஸ்ட் சேஞ்சிங் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் பண்ண முடியுமா, பண்ணிக்கலாம். நான் LA வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். 25 20 10 40 15 இருக்குது. நெக்ஸ்ட் LA ஆஃப் 1:3 கொடுக்குறேன். 1:3 1:3 நமக்கு தெரியும். நம்ம வந்து லிஸ்ட்டில் கொடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1ங்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட், 3ங்கிறது ஸ்டாப்பிங் பாயிண்ட் சொல்கிறோம். அப்போ 1:3 அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எனக்கு 0th பொசிஷன் என்ன இருக்குது, அந்த 525 அப்படி இருக்குது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு 5 வருது, அப்புறம் 15 வருது, அப்புறம் 35 வருது. ஓகே, 35 வந்துட்டு நான் 1:3 கொடுத்துருக்கேன்னா 1:3 கொடுத்தா 1:3 அப்போ 3க்கு முந்தின பாயிண்டோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ 1:2 1 and 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 1 and 2 என்ன இருக்குது பாருங்கள், 20 10 இருக்கா. அந்த 20 10க்கு பதிலாக 5, 15, 35 3 எலமெண்ட் இன்சர்ட் ஆகுது. ஓகே, அந்த 40 45 அந்த பொசிஷனில் இருக்கும். சொல்கிற விஷயம் புரியுது. 1:3 போட்டாச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, ஸ்டாப்பிங் பாயிண்ட் 3. ஸ்டாப்பிங் பாயிண்ட் 3னா n-1லேயே ஸ்டாப் ஆகும். அப்போ 1 and 2 அந்த 1 and 2 எலமெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்ட் வித் 5, 15, 35. இப்போ இந்த கேஸில் பார்த்து எனக்கு எலமெண்ட்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் ஆட் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த லென்த் ஆஃப் LA கொடுத்து பாருங்கள். லென்த் ஆஃப் LA கொடுத்தா மீனிங் என்னது 6 எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்னென்னா எலமெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பொசிஷன் கொடுத்து ஒரு 3 பொசிஷன் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பாசிபிலிட்டி உண்டு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் லென் ஆஃப் LA ஆஃப் 0:3 கொடுத்துருக்கேன். அப்போ 0:3 கொடுத்தானது 0ல் ஸ்டார்ட் பண்ணி 2ல் முடியும். அப்போ 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இந்த 3ல் என்ன பண்ணுறீங்க 10 20 30 போடுங்க. அப்போ 10 20 30 அப்புறம் வந்து 0 1 2ல் போட்டாச்சு. அப்போ 3ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக 35 அப்படி இருக்குது, 4th வந்து 40 இருக்குது, அப்படி 5th வந்து 50 இருக்குது. ஸோ ஓகே, இப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மியூட்டபிலிட்டியில் அடுத்து நம்ம எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் கேன் ஆல்சோ பி ரிமூவ் பை ஆசிங் எம்டி லிஸ்ட். ஓகே, நம்ம ஒரு லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் எம்டி பண்ண முடியுமா, அதுவும் பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி சிங்கிள் எலமெண்ட் பண்ணலாம், மல்டிபிள் எலமெண்ட்ஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எம்டி லிஸ்ட்டாக கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் LA பிரிண்ட் பண்ணுறேன். 10 20 30 35 40 15 இருக்குது. ஓகே, நான் LA ஆஃப் 2:5 வந்து நான் எம்டி பண்ணுறேன். 2:5 மீனிங் என்னது 2ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 முடிச்சிருக்கோமா. அப்போ ப்ரீவியஸ் நம்பர் 2:4 வந்து நம்ம 2:4 2ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ 2 பொசிஷன் மீனிங் என்ன 30, 0th பொசிஷன் 10, 1 பொசிஷன் 20, 2 பொசிஷன் 30. அப்போ 30 35 40 இந்த 3 எலமெண்ட்ஸுமே ரிமூவ் ஆகிடுது. ஸோ எம்டி லிஸ்ட் ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ 10 20 50 மட்டும் தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் LA கொடுங்க 3 வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, LA கொடுத்துட்டு 0:0 ஈக்குவல் டு எம்டின்னு போடுங்க. அப்படிங்க 0:0 அந்த 0லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 0ல் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இருக்குது. ரெண்டு ஒரே பாயிண்ட் மீனிங் நோ சேஞ்சஸ் தான். ஓகே, அங்கே 0க்கு முந்தின பாயிண்ட் நமக்கு கிடையாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த எலமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகாது, சேம் அவுட்புட் தான் இருக்கும். LA ஈக்குவல் டு 10 20 50 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் LA 0:1 எம்டி லிஸ்ட்டாக மாற்ற அப்படிங்க. 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டாப்பிங் பாயிண்ட் 1 கொடுத்துருக்கோம். 1க்கு முந்தின பாயிண்ட் 0. அப்போ 0th பொசிஷன் மட்டும் எம்டி பண்ணிடுறோம் அப்படிங்கிறோம். அப்போ 10 20 50ல் 0th பொசிஷன் எம்டி பண்ணிட்டா என்னது 20 and 50 மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து an element can be inserted into a list also. நம்ம லிஸ்ட்டு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் LA ஈக்குவல் டு 30 20 10 40 15 கொடுத்தாச்சு. நான் LA பிரிண்ட் பண்ணுறேன். நான் LA 0:1 அப்போ 0:1 ஈக்குவல் டு 5 25 15 25 கொடுக்குறேன். 0:1 நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 0 ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டாப்பிங் பாயிண்ட் 1க்கு முந்தின பாயிண்ட். அப்போ 0ங்கிற ஒரு பிளேஸில் மட்டும் ஒரு லிஸ்ட்டே இன்சர்ட் பண்ண அப்படிங்கிறோம். அப்போ 3 எலமெண்ட்ஸ் அந்த இடத்துல ரீப்ளேஸ் இன்சர்ட் ஆகுது. 5 15 25 அப்புறம் செகண்ட் எலமெண்ட் உள்ள 20 10 40 50 அதெல்லாம் காமன். ஓகே, அந்த எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னது அந்த ஒரு பொசிஷனுக்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதுவும் அக்செப்ட் ஆகும். நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து அதுவும் லென்த்தில் வந்து கவுண்டிங்கில் வரும். ஸோ கவுண்டிங்கில் பாருங்கள் டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் LA ஆஃப் -3 -3 நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிவர்ஸில் வந்தால் மைனஸ் டைரக்ஷன், இல்லை ரைட்டில் உள்ள எலமெண்ட் -1 -2 -3. ஓகே, அந்த -1 -2 -3 மீனிங் LA ஆஃப் -3 ஈக்குவல் 200. அப்போ -1 வந்து 50, -2 வந்து 40, -3 வந்து 10 10 வந்து 200 சேஞ்ச் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஓகே, பிரிண்ட் பண்ணுறீங்க சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் வந்து 1 2 3லாம் காமன் தான். ஓகே, நெக்ஸ்ட் அலைசிங் அண்ட் காப்பிங். அலைசிங் அண்ட் காப்பிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட். கிரியேட்டிங் த அலைசிங் மீனிங் என்னென்னா, கிரியேட்டிங் த காப்பி ஆஃப் த லிஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அலைசிங். ஒரு காப்பியை கிரியேட் பண்ணுறீங்க.
இப்போ ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குன்னா இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், ஒரு டூப்ளிகேட் லிஸ்ட் போய் க்ரியேட் பண்ணுறோம். ரெண்டுமே என்ன பண்ணோம், அலைசிங் பண்ணும்போது என்னென்னா ரெண்டுமே சேம் மெமரி லொக்கேஷன் தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த லிஸ்ட்டும் அந்த லிஸ்ட்டும் பாயிண்டிங் த சேம் மெமரி லொக்கேஷன். அப்போ சேஞ்சஸ் இந்த ஒன் லிஸ்ட் வந்து வில் அஃபெக்ட் இன் அதர் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அந்த அஃபெக்ட் வந்து செகண்ட் லிஸ்ட்லையும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ அலைசிங் ரெஃபர்ஸ் டு த ஹேவிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் த சேம் லிஸ்ட் வேல்யூ. ஒரே லிஸ்ட் வேல்யூக்கு ரெண்டு நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் அலைசிங் ஆர் காப்பிங் அப்படிவாங்க. ஓகே, இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல்ட்டை யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், LAS = 30, 20, 10, 40, 15 கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அதோட ஐடி பார்க்குறேன். ஐடின்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு வேரியபிளுக்கும் தட் இஸ் மெமரி அலோகேட் அந்த மெமரியை நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் LBC = LA கொடுக்குறேன். ஈக்குவல் ஆப்ரேட்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த LAல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் LBக்கு காப்பி ஆகும். அது சேம் வந்து இதுக்கு எலமெண்ட்ஸும் காப்பி ஆகும், அந்த அட்ரஸும் சேர்ந்தே காப்பி ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ LBC = LAன்னு கொடுக்குறேன். அப்போ LB கொடுத்தா LBலையும் சேம் எலமெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஐடி ஆஃப் LB பார்க்குறேன். அங்கே உள்ள LA அட்ரஸும் LB அட்ரஸும் பாருங்கள், ரெண்டு சேம் அட்ரஸாக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நான் LA of 0 = 500 மாற்றுறேன். LAல வந்து நான் 0th பொசிஷன் 500 மாற்றுறேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் 500 சேஞ்ச் ஆகுது. ஆனால் இப்போ நான் LBயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். LBலையும் அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நீ அங்கே சேஞ்ச் பண்ணுறது வந்து இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. மைண்டில் வச்சுக்கோ. இதான் வந்து என்னது அலைசிங் காப்பி. அலைசிங் காப்பினா மீனிங்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் லெஃப்ட் சைடில் உள்ள ஆல் த லிஸ்ட் எலமெண்ட்ஸும் இல்லை ரைட் சைடில் உள்ள வேரியபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்க்ளூடிங் மெமரி அட்ரஸ் ரெஃபரன்ஸ். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அதை வந்து ரெண்டு வேரியபிள் வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதில் சேஞ்சஸ் பண்ணாலும் இன்னொன்று சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இது வந்து அலைசிங். நெக்ஸ்ட் ஒன் க்ளோனிங். அலைசிங் க்ளோனிங் என்ன அப்படின்னா, க்ளோனிங் நம்ம படிச்சிருக்கோம். டிஃபால்ட்டாக க்ளோனிங் இந்த டூப்ளிகேட் காப்பி அப்படிம்போம். அலைசிங்கும் க்ளோனிங் என்ன டிஃபரன்ஸ்னால், அலைசிங்கில் என்ன பண்ணீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது எலமெண்ட்ஸும் சேமாக காப்பி ஆகும், அட்ரஸும் சேமாக காப்பி ஆகும். க்ளோனிங் பண்ணும்போது என்னென்னா, க்ளோனிங் வந்து அதே காப்பி எலமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக காப்பி ஆயிரும், பட் ஆனால் அட்ரஸ் வந்து காப்பி ஆகுது. இது கிரியேட்ஸ் அ நியூ அட்ரஸில் போய் சேஞ்ச் ஆகும். அப்போதே சேஞ்சஸ் இந்த ஒன் லிஸ்ட் வில் நாட் அஃபெக்ட் த லொக்கேஷன் ஆஃப் த another லிஸ்ட். ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷனை சேஞ்சஸ் பண்ணாது. ஓகே, க்ளோனிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஏ காப்பி ஆஃப் த லிஸ்ட் வித்தவுட் மாடிஃபைங் த ஒரிஜினல் லிஸ்ட். ஒரிஜினலாக என்ன கண்டென்ட் இருந்ததோ அந்த கண்டென்ட் அங்கே தான் இருக்கும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்டட் இன் தட் ரெஸ்பெக்டிவ் லிஸ்ட். மற்ற லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம். அப்புறம் லிஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் நான் ஸ்லைசிங் எடுக்கிறேன். நான் LA வந்து 10, 20, 30, 40 கொடுத்துட்டேன். இப்போ நான் LBC = LA கொடுத்துருக்கேன். அப்போ LBC = LA நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லியிருப்போம். கோலனுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் இருக்குது, பேக் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, கோலனுக்கு அப்புறம் உள்ள ஸ்டாப்பிங் வேல்யூ. நீங்கள் எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட் வேல்யூ 0. அங்கே ரைட் சைடில் எது கொடுக்க டிஃபால்ட் வேல்யூ n-. அப்போ மீனிங் என்னன்னா ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படியே காப்பி ஆகுது. இப்போ LAல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் LB காப்பி ஆகுது. LBயை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், 10, 20, 30, 40 இருக்குது. இப்போ நான் LA பிரிண்ட் பண்ணுறேன், 10, 20, 30, 40 இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடி ஆஃப் LA போடுறேன். ஐடி ஆஃப் LA போடும்போது பாருங்கள், அந்த அட்ரஸ் பாருங்கள், அந்த அட்ரஸ் வேறு, ஐடி ஆஃப் LB பார்க்குறேன், அட்ரஸ் வேறு. ஆனால் அலைசிங்கில் பார்த்தா இந்த ரெண்டுக்குமே சேம் அட்ரஸ் தான் க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே எலமெண்ட்ஸ்லாம் சேமாக இருந்தாலுமே மீனிங் என்ன, அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸ் க்ரியேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் LA இஸ் LB ரெண்டுமே சேமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பானது ஃபால்ஸ்ன்னு தான் வரும். நெக்ஸ்ட் இந்த LB of 0. இப்போ நான் LB of 0ல் வந்து என்ன பண்ணுறேன்னா 100 மாற்றுறேன். அப்போ வந்து LBயை பிரிண்ட் பண்ணும்போது 100, 20, 30, 40 வருது. LBயில் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அந்த சேஞ்சஸ் வந்து நாட் ரிஃப்ளெக்டட் இன் LA. இப்போ LA நான் பிரிண்ட் பண்ணுற பாருங்கள், நாட் ரிஃப்ளெக்டட் இன் LA. ஆனால் இது அலைசிங்கில் பண்ணும்போது நீங்கள் LBயில் சேஞ்ச் பண்ணாலுமே LAவில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பாருங்கள், லிஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சேம் மெத்தட் பண்ணுறேன். LA நான் கொடுத்தாச்சு. LA 10, 20, 30, 40. LB = லிஸ்ட் ஆஃப் LAன்னு கொடுங்க. அப்போ லிஸ்ட் ஆஃப் LAன்னு கொடுத்தா LAவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் LBயில் ஸ்டோர் ஆகும். இப்போ LBயை நான் பிரிண்ட் பண்ணால் இதுவும் 10, 20, 30, 40 வருது. இப்போ ஐடி பாருங்கள், ஐடி ஆஃப் LA, ஐடி ஆஃப் LB ரெண்டுமே சேஞ்ச் இருக்கா. நெக்ஸ்ட் LA இஸ் LBன்னு பார்க்கிங்க, அங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இது செகண்ட் மெத்தட். இப்போ நான் LB of 0 வந்து நான் 100 மாற்றுறேன். Bயில் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். அப்போ 100, 20, 30, 40 வருது. நான் LA பிரிண்ட் பண்ணுறேன். இட்ஸ் இந்த ஒரிஜினல் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 10, 20, 30, 40 தான் இருக்குது. இது செகண்ட் மெத்தட், லிஸ்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணலாம். ஸோ LA ஃபஸ்ட் 10, 20, 30, 40 பிரிண்ட் பண்ணியாச்சு.
LB is equal to LA dot copy open bracket close bracket. இப்போ LA உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் LB காப்பி ஆச்சு. LB பிரிண்ட் பண்ணும்போது 10 20 30 40 வருது. இப்போ நம்ம செக் பண்ணுறீங்க ரெண்டு சேமானு பார்க்குறீங்க, LA இஸ் LBன்னு பார்க்குறீங்க, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் ஐடி செக் பண்ணுங்கள், ரெண்டுக்குமே ஐடியும் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். நான் LB ஆஃப் 0 வந்து என்ன பண்ணுறேன் 500 மாற்றுறேன். 500 மாற்றும் போது 500 20 30 40 வருது. பட் LAல வந்து நாட் ரிஃப்ளெக்டட். அப்போ மூணு மெத்தட் இருக்குது குளோனிங்கில் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர், லிஸ்ட் மெத்தட் அண்ட் காப்பி மெத்தட். இந்த மூணையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது குளோனிங். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அஸ் பேராமீட்டர். லிஸ்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணலாமா? ஓகே பண்ணலாம். இன் பைத்தான் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட் பை ரெஃபரன்ஸ். ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி பாஸ் ஆகுனா ரெஃபரன்ஸாக தான் போகும். அதோட ஐடி வேல்யூ தான் போய் ட்ராவல் ஆகி ப்ராசஸ் ஆகும். அப்போ இஃப் எனி சேஞ்சஸ் டன் இன் த பேராமீட்டர் விச் ரெஃபர்ஸ் வித் இன் த ஃபங்க்ஷன் இந்த சேஞ்சஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் பேக் டு த காலிங் ஃபங்க்ஷன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா சப் ஃபங்க்ஷனில் போய் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்லேயும் அந்த சேஞ்சஸ் இருக்கும், அந்த காலிங் ஃபங்க்ஷன்லேயும் இருக்கும். ஓகே, when a list to a function is passed, the function gets a reference to the list. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த லிஸ்ட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாசிங் a list as an argument actually passes the reference to the list, not a copy of the list. ஆக்சுவலாக என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ அட் இஸ் ஐடி ரெஃபரன்ஸ் வேல்யூ தான் பாஸ் ஆகுமே தவிர அது காப்பி வந்து பாஸ் ஆகாது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனு எல்பின்னு ஒரு லிஸ்ட்டை வாங்கி பிரிண்ட் சப் ஃபங்க்ஷனில் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், LA is equal to 10 20 25 15, 5 LA நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கேருந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த LA வேல்யூ எங்கே ட்ராவல் ஆகுது, எங்கே காப்பி ஆகுது, LBக்கு காப்பி ஆகுது. அங்கே போய் என்ன பண்ணும், பிரிண்ட்டில் போய் சப் ஃபங்க்ஷன் சொல்லி பிரிண்ட் ஆகும். LB எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பிரிண்ட் மெயின் ஃபங்க்ஷன் பிரிண்ட் LA. இப்போ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் சப் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சப் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுது. சப் ஃபங்க்ஷன் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஆல் தி எலமெண்ட்ஸ் 10 20 25 15 5 பிரிண்ட் ஆகுது. அப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் எங்கே வரும், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருது. மெயின் ஃபங்க்ஷன் பிரிண்ட் மெயின் ஃபங்க்ஷன், அதோட எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது, சேம் எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் லிஸ்ட் அஸ் பேராமீட்டர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மெயின் ஃபங்க்ஷன் வந்து A = 1, 2, 3, 4, 5 கொடுத்தாச்சு. நான் இன்சைடு A, அப்போ இன்சைடு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இன்சைடு A. அப்போ இங்கே உள்ள ஏயோட காப்பி வந்து அங்கே ரெஃபரன்ஸ் காப்பி அங்கே போயாச்சு. ஃபார் I in range of 0, len of A, 1 கொடுத்தாச்சு. len of A லென்த் ஆஃப் A வந்து நமக்கு 5. அப்போ 0 to 4 வரைக்கும் ரன் ஆகும். 0 1 2 3 4 வரும். A of I என்ன பண்ணுறான், A of I is equal to A of I plus 1. அப்போ உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூட 10 10 ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 வரும், 1 + 10 வந்து 11. அப்புறம் I வந்து 2 ஆகும், 2 + 10 12, அப்புறம் 13 14 15. அதை முடிச்சக்கப்புறம் வெளியே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் இன்சைடு ஏல உள்ள வேல்யூ 11 12 13 14 15 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் மெயின் ஃபங்க்ஷன்லேயே எனது அவுட் சைடு ஏயும் பிரிண்ட் பண்ணுறேன். அங்கே நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணமோ அந்த சேஞ்சஸ் ஃபுல்லாக எனது மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு சேம் அவுட்புட் வருதான்னு பாருங்கள். இன்சைட்லேயே 11 12 13 14 15, அவுட் சைடில் எனது 11 12 13 14 15. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சப் ஃபங்க்ஷன் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அப்போ இன்னொரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டில் போய் இன்சர்ட் பண்ணுறீங்க. டிஃபைன் இன்சர்ட் ஏன்னு கொடுத்தாச்சு. அந்த ஃபங்க்ஷன் நேம் நான் இன்சர்ட் கொடுத்துருக்கேன். A டாட் இன்சர்ட் ஆஃப் 4, 40 கொடுத்துருக்கோம். 4, 40 A, தட் இஸ் ஃபோர்த்து பொசிஷனில், ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷனில் 40 இன்சர்ட் பண்ணு சொல்கிறோம். செகண்ட் என்ன பண்ணுறேன், A ஆஃப் 2 செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் 20 ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்ட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் நான் A வந்து 11 12 13 14 15 கொடுத்துருக்கேன். இன்சர்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இன்சர்ட் A கொடுத்த ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஏக்கு போகும். A டாட் இன்சர்ட்டில் ஃபோர்த்து பொசிஷன், அப்போ 0 1 2 3 4. ஓகே, ஃபோர்த்து பொசிஷனில் 15, அந்த 15 தான் ஆட்டோமேட்டிக்காக 14 ரீப்ளேஸ் ஆகும். செகண்ட் பொசிஷனாக மீனிங் ஆனது 0th பொசிஷன் 11 12 13 வந்து 20 சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் A வந்து மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் A பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள் 11 12 13 வந்து எனது 20 சேஞ்ச் ஆகுது 14. அப்போ அந்த ஃபோர்த் பொசிஷன் வந்து 15 இருக்குல்ல, அதுக்கு போல் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், 40 இன்சர்ட் பண்ணுறோம். 15 வந்து ஆட்டோமேட்டிக்காக எனது 5th பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க வந்து டோட்டலாக ஒரு 4 டாபிக் பார்த்துருக்கோம் லிஸ்ட்டில் வந்து. தட் இஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, மியூட்டபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் அலைசிங், க்ளோனிங், லிஸ்ட் அஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்த என்ன பண்ணுறோம், லிஸ்ட் மெத்தடில் ஷார்ட் ஒரு மெத்தட் ஃபினிஷ் பண்ணாமல் வந்தோம். அந்த மெத்தடையும் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, அந்த ஷார்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா அசெண்டிங்லேயும் பண்ணலாம், டிசெண்டிங்லேயும் பண்ணலாம். மியூட்டபிலிட்டியில் ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கீங்க, மியூட்டபிள் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அலைசிங் அண்ட் க்ளோனிங். அலைசிங் பண்ணும்போது என்னது, தட் இஸ் போத் லிஸ்ட்டும் ரெப்ரசன்டிங் த சேம் அட்ரஸ். பட் ஆனால் க்ளோனிங் பண்ணும்போது நம்ம இந்த அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணால் இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து லிஸ்ட்டை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com காணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கோர் ஜாவா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். பைத்தான் இப்போ போயிட்டுருக்கு. C லாங்குவேஜ் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நான் வித்தின் 1 மந்த்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.